வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முகத்துக்காக முகம் பொலிவுக்கான முத்திரை வந்து பார்க்க போகிறோம். ஷண்முகி முத்ரா. ஷண்ணுனா 6, முகினா முகம், முத்ரானா அந்த போஸ் மாதிரி எந்த மாதிரி வைக்க போகிறோமோ அந்த மாதிரி இது ஷண்முகி முத்ரா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதோட பலன்களை வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த 5 விரல்களை வந்து இப்படி எடுத்துட்டு 2 அந்த சுண்டு விரலையும் எடுத்து இந்த உதட்டுக்கு கீழே வைக்க போகிறோம். 2 மோதிர விரல் எடுத்துட்டு மேலே உதட்டுக்கு மேலே வைக்க போகிறோம். 2 நடுவிரலை எடுத்து இந்த மூக்கு கிட்ட வேணும், ஆனால் ஃபுல்லாக மூடிடக்கூடாது, இந்த சைடில் இப்படி வச்சு மூடணும். அதுக்கப்புறம் 2 ஆள்காட்டி விரலையும் கண்கள் மேலே வைக்க போகிறோம். 2 கட்டை விரலையும் காதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம். கண்களை மூடிக்கலாம். லைட்டாக தான் வந்து நீங்கள் வந்து அழுத்தம் தரணும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இப்படி வச்சிடலாம். மார்பு பகுதியை நல்லா விரிச்சுக்கோங்க. கைகளை வந்து நல்லா அகலமாக வச்சுக்கோங்க. முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை. இப்போ அப்படியே வந்து மூச்சு இழுத்து நம்ம அடக்க போகிறோம். அப்படியே மூச்சு இழுத்துட்டு உள்ளே இழுத்துட்டு அந்த மூச்சை உள்ளே அடக்கிட்டு ஒரு 10 செகண்ட் அடக்கலாம். 10 செகண்ட் அடக்க முடியலன்னா ஒரு 5 இல்லை 7 செகண்ட் அடக்கிட்டு அதுக்கப்புறம் மூச்சை வந்து வெளியில் விட போகிறோம். இப்போ பண்ணலாம். இன்னும் ஒரு முறை. தள்ளெடுத்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மூச்சு இழுத்துட்டு அப்படியே வந்து பொறுமையாக விட்டுட்டு இருந்தோம். அது மாதிரி ஃபஸ்ட்டு செய்யுங்க. இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தால் அது மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி மூச்சு அடக்கலாம். மூச்சு அடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 செகண்டில் வந்து மட்டும் நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 7, அதுக்கப்புறம் 10. 10க்கு மேலே போக வேண்டாம். 10 செகண்ட் மட்டும் அடக்கி வச்சுட்டு பொறுமையாக வந்து மூச்சு வந்து நம்ம வெளியே விட போகிறோம். இது பண்ணுறத வந்து யார் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடல. சின்ன வயசுலேருந்து இருக்கவங்க எல்லாருமே செய்யலாம். ஆனால் பெரியவங்க வந்து அந்த ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, ப்ரீசிங் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க வந்து மூச்சு அடக்க வேண்டாம். மற்ற நார்மலாக செய்கிறது மூச்சு இழுத்துட்டு அப்படியே விடுறது, அதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இதே முத்திரையோட அப்படியே வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்குமாவது நீங்கள் செய்யணும். இது அப்படியே செய்ய வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கிற இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம முத்திரைகளை வந்து நம்மளோட அந்த நரம்பு இதெல்லாம் வந்து இதில் வந்து முடியுது வந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்போது இந்த நுனியை வச்சு நம்ம இந்தந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முகத்தில் வந்து இருக்கிற அந்த ஹீட் வந்து நம்ம கையில் இருக்க ஹீட் வந்து அப்படியே வந்து நம்ம முகத்துக்குள்ள வந்து இந்த அழுத்தம் கொடுக்கும். நல்லா வந்து ஃபேஸுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே க்ளோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் நிறைய ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷண்முகி முத்ரா கண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே வந்து இது தாராளமாக செய்யலாம். ரொம்ப ஈஸியானது தான் இது கண்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு உங்கள் முகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த 6 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஷண்ணுன்னா 6, முகினா முகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன 6 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னா 2 கண்கள், 2 காது, 1 மூக்கு, 1 வாய். இந்த 6 பகுதியுமே இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த 6 கேட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம மூடிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இந்த மூச்சு அடக்கிட்டோ இல்லை மூச்சு இழுத்துட்டோ விட்டுட்டோ அதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து 6 கேட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்கள் மேலே வந்து பொறுமையாக தான் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்கக்கூடாது கண்கள்கிட்ட. அதே மாதிரி மூக்கு கிட்ட நடுவரல் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு இந்த இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல நடுவில் இங்கே வச்சு லைட்டாக க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். அதே மாதிரி உதட்டு கீழேயும் உதட்டுக்கு மேலேயுமே வச்சு பார்க்க போகிறோம். இது பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு க்ளோ ஆகிடும். ஆனால் வந்து இதை நீங்கள் டெய்லி பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் உட்கார்ற பொசிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து வஜ்ராசனாவில் உட்காந்துருக்கேன். நீங்கள் எந்த ஆசனாவில் வந்தாலும் உட்காந்துக்கலாம். சுக்காசனா, அர்த்த பத்மாசனா, பத்மாசனா, இல்லைனா வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி முட்டி போட்டு உட்கார முடியல, காலை மடக்க முடியல, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க நாற்காலியில் உட்காந்துட்டு தாராளமாக இதை செய்யலாம். இன்னும் ஒரு முறை ஷண்முகி முத்ரா செஞ்சிடலாம். கைகளில் 2 சுண்டு விரல் கீழ் உதட்டுக்கு கீழே, 2 மோதிர விரல் மேலே உதட்டுக்கு மேலே வைக்க போகிறோம். 2 நடு விரல் இந்த மூக்கு கிட்ட வைக்க போகிறோம். 2 ஆள்காட்டி விரலை கண்கள் மேலே வைக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம்.
இந்த சண்முகி முத்திரையை பிராமரி பிராணாயமா இருக்கு இல்லையா, அது பிராணாயாமால அதில் வந்து கூட நம்ம யூஸ் பண்ணி சேர்த்து பண்ணிக்கலாம். அது பாதி எப்படி பண்ணுவோம்னா, பிராமரி பிராணாயாமால இதே மாதிரி தான் வந்து கைகள் எதுவுமே சண்முகி முத்ரா வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹம்மிங் பீ சவுண்ட் மாதிரி வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிகிட்டே வரும். மூச்சு விடும்போது மட்டும் அப்படி சொல்லிகிட்டே வருவோம். இது ஏற்கனவே வந்து நம்ம வேற பகுதியில் வந்து பார்த்துருப்போம். சரி, இந்த சண்முகி முத்ரா எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.